திருடன் திருடன் அவனை பிடிங்க. திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். அவனை பிடிங்க. யாராவது திருடனை பிடிங்க. அதோ அங்க ஓடுறான் பாருங்க. சீக்கிரம் யாராவது பிடிங்க. லட்டு சிங் அங்கிள், அந்த திருடன் ஓடி போயிட்டான். ஆனா அவன் ஓடினதை வச்சு பார்க்கும்போது அவன் ஒரு அத்லீட்டா இருப்பான்னு தோணுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல சிவா. இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. சிவா, நான் அந்த திருடனை எப்படி பிடிக்கிறேன்னு வேடிக்கை பாரு. ஹலோ லட்டு சிங் சார். நான் தான். நான் இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்டோட கமிட்டி மெம்பர். நம்ம இந்திய சார்பா பங்கு கொள்ள போற ஒரு ஸ்டார் அத்லெட் ஒருத்தர், அதாவது ஷம்ஷேர் சிங், அவர் காணோம் சார். கடந்த 5 வருஷத்துல அவர் நம்ம இந்திய நாட்டுக்காக பல பதக்கங்கள் வாங்கி கொடுத்திருக்காரு. எல்லாமே தங்க பதக்கங்கள் தான். அவர் ஜம்பிங்ல மட்டும் இல்ல, ஜிம்னாஸ்டிக், ரன்னிங், நீச்சல்னு எல்லாத்திலும் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ப்ளீஸ் சார், அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அவர் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சார், நீங்க கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் மாதிரியே நேத்து நான் ஒரு திருடனை ஜம்ப் பண்ணி ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி நானே பார்த்தேன் சார். என்ன பேசுறீங்க நீங்க? என்னோட ஸ்டார் அத்லெட் ஒரு திருடனா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையேங்க. லட்டு சிங் சார், இதுதான் அவரோட போட்டோ. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்களேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்போர்ட்ஸ் கமிட்டி மேனேஜர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த மாதிரியே நேத்து நான் ஒரு பர்சன் திருடிட்டு போறதை என் கண்ணால பார்த்தனே. ரொம்ப வேகமா ஓடினான். அவன் ஒரு திருடன் தான். இல்ல இல்ல சிவா, எனக்கு என்னமோ நீ பார்த்த அந்த திருடன் ஸ்டார் அத்லட்டா இருக்க வாய்ப்பே இல்ல. ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு பர்சன் எதுக்காக திருடணும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நோ சான்ஸ். நீ சொல்றதும் சரிதான் ரேவா. அந்த திருடனை கொஞ்ச நேரம் என் மைண்ட்ல இருந்து எடுத்தாதான் நம்மளால ஸ்டார் அத்லெட்டை தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆதி ஆதி, லட்டு சிங் சார் கீழ இருக்காரு. ஒட்டு கேட்டு இருக்காரா? இப்ப பாரு என்னோட வேலைய. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. லட்டு சிங் அங்கிள், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா தான் பேச. எனக்கு இந்த பக்கம் காதல எதுவும் கேட்கல. அதான் இன்னொரு காது இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்க. அடடே, அது வந்து சிவா, நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். அதான் அந்த கேஸ பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஆனா நான் ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே தவிர ஒரு பிளானும் பண்ணலையே. இப்ப உண்மை என்னன்னு நீங்களே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? லட்டு சிங் அங்கிள், இந்த கேஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஸ்டார் அத்லெட்டை கண்டுபிடிக்கலாம். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சு அங்கிள்? திருட எங்க போனா? ரேவா, சீக்கிரமா ஸ்வர்ண ரத்னா ஜுவல்லர்ஸ்க்கு வந்துரு. லட்டு சிங் அங்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. திருடனை நான் பார்த்துட்டேன். சாரி அங்கிள். போக மாட்டியா? சைக்கிள் ஓட்டுறானா, ஃளைட் ஓட்டுறானா? சாரி. அந்த திருடன் எங்க போனா? அவன் திரும்பவும் காணாம போயிட்டானா? நான் மேல போய் பாக்குறேன்.
அங்கிள், இதுக்கப்புறம் உங்களால தப்பிச்சு போக முடியாது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். திருட்டு பொருள் எல்லாம் திரும்ப கொடுத்துட்டு ஒழுங்கா நீங்களே சரண்டர் ஆயிடுங்க. இங்க பாரு சின்ன பையா, என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. என் வழியில இருந்து நகர்ந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏன்பா மிஸ்டர் திருடன், நீ எவ்வளவுதான் சூப்பரா ஸ்டைலா திருடனாலும் இந்த லட்டு சிங் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இந்த லட்டு சிங் பேரு சாதாரணமா ஒண்ணு ஃபேமஸ் ஆகல. இது வரைக்கும் என்னோட ஸ்டூடெண்ட் தான் உன்கிட்ட சண்டை போட்டான். இதே நான் உன்னை ஓங்கி அடிச்சா நீ என்ன அவன் யோசிச்சு பாரு. அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்க. இவன் என்ன மேஜிக் மேனா? பாய் பாய். இந்த அத்லெட்டிக் திருடனை நம்மளால பிடிக்கவே முடியலைங்க. என்ன பண்றது, யாராவது சொல்லுங்களேன். லட்டு சிங் சார், என்னோட ஸ்டார் அத்லெட்டை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வெறும் ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. அவர் மட்டும் கிடைக்கலனா நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு கோல்டு மெடல் கூட கிடைக்க வாய்ப்பே இல்ல. சார், நீங்க உங்களோட ஸ்டார் பிளேயரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னோட யூனிஃபார்ம்ல இருக்கிற ஸ்டாரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு சார். எனக்கு என்னமோ உங்களோட ஸ்டார் பிளேயர் தான் இந்த வேலையை செய்யறான்னு தோணுது சார். உங்களால நம்ப முடியலன்னா அங்க டிவிலே போடுறாங்க பாருங்க. நாளையில இருந்து வேதா சிட்டில இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பமாக போகுது. ஆனா ஸ்டார் பிளேயர் எங்க போனார்னே தெரியல. அதே நேரம் இன்னொரு பக்கம் வேதா சிட்டில ஒரு திருடன் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நிறைய இடத்துல அவன் திருடிக்கிட்டே தான் இருக்கான். திருடனோட ஸ்டைல் ஒரு அத்லெட் மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த திருடன் காணாம போன ஸ்டார் அத்லெட்டா இருப்பானா? உண்மை என்னன்றத இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இல்ல, நம்பவே முடியல. நம்ம நாட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு திருடன்கிறீங்களா? அவர் ஏழைதான், ஆனா திருட கிடையாது. நான் கிளம்புறேன் சார். ஆனா தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இந்த ஸ்டிக்கர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? அது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சார். முதல்ல நீங்க கம்மன் ஸ்டார்ட் பண்ணுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க எதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சிவா, அந்த அத்லெட்டிக் திருடன் தன்னை ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல, அதனால நானும் அவனை மாதிரியே சூப்பரா பிராக்டிஸ் பண்ணி அவனை சேஸ் பண்ணி பிடிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ஒன்னும் இல்ல. அது வந்து இந்த கம்பு கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன்.
மாமி. லட்டு சிங் சார், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. உண்மையான ஜம்ப் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சிவா, காப்பாத்து சிவா. எட கூடமா மாட்டிக்கிட்டே சிவா. இப்ப எப்படி கீழே இறங்குறது? ஆதி, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே இறங்கி வா. விழப்போறேன். இந்த புது முயற்சியெல்லாம் விட்டுட்டு என்னோட டெரரான முயற்சியிலேயே திருடனை பிடிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். Bye bye. சீக்கிரமா வந்து கார்ல ஏறு. சின்ன பையா, இதுக்குள்ள நீ வராத. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
ஹேண்ட்ஸ் அப். ஹே ஹே, ரெண்டு பேரும் ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. மேனேஜர் சார், நீங்களா? நீங்க இந்த திருடன் கூட இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த திருடனுக்கும் என்ன சம்பந்தம்ங்கறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நாங்க போட்ட எல்லா பிளானும் தான் வீணாயிடுச்சே. இனி என்னத்தை மறைச்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இவர் ஒண்ணு திருடன் கிடையாது. சிங்கானியா இண்டஸ்ட்ரீஸோட ஒரே ஒரு பையன் சார். ஆமா, நான் திருடன் கிடையாது. சில்வர் மெடலிஸ்ட் அத்லீட். என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு கோல்டு மெடல் மட்டும் கிடையாது. எல்லா தடவையும் அந்த கோல்டு மெடலை அத்லீட் ஷம்ஷேர் சிங் தான் வாங்குறான். நானும் இவரும் சேர்ந்துதான் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பிளான போட்டோம் சார். அந்த ஸ்டார் அத்லீட்ட திருடன் சொல்லி அவனை ஓரம் கட்டணும். அப்பதான் அவனால அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அவனுக்கு பதிலா கோல்டு மெடல் இவர் ஜெயிச்சு கொடுப்பாரு. ஆனா இந்த பையன் குறுக்க வந்து பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சரி சரி புரியுது. சிவா, இந்த சிவா வந்து எங்க பிளான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. நீங்க இவ்ளோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கீங்க, ஆனா ஒரு கோல்டு மெடலுக்காக இப்படி ஒரு தப்பான வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்களே. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. மெடல் கோல்டா இருந்தா என்ன, சில்வரா இருந்தா என்ன, ஜெயிச்சுதான் நமக்கு சொந்தமாக்கணும். இப்போ ஸ்டார் அத்லெட் எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் என்னோட வீட்ல தான் இருக்காரு. டோர்னமெண்ட் முடிஞ்சதும் நான் அவரை விட்டுலான்னு தான் நினைச்சேன். நான் ஒரே ஒரு தடவை கோல்டு மெடலை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் பண்ண தப்ப நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தப்பான வழியில போனா எப்படி நல்ல வழி தெரியும்? தப்பான வேலை செய்யறவங்களுக்கு சரியான தண்டனை இந்த லட்டு சிங் வாங்கி தருவான். இப்போ சீக்கிரமா போய் அந்த அத்லீட்டை விடுதலை பண்ணி விடுங்க. அவர்கிட்ட மன்னிப்பும் கேளுங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி உள்ள போட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல கோச்சு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் வந்து ஜம்பிங்லயும் ரன்னிங்லயும் சாம்பியன் ஆகலாம் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல வேற ஏதாவது அத்லெட்டிக் திருட வந்தாங்கன்னா அவங்கள நானே ஓடி போய் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் பண்ணி பிடிச்சிடுவேன்.